இந்த புகைப்படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 1984 எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடியவர் தான் ஜார்ஜஸ் இப்ராஹிம் அப்துல்லா என்று சொல்லக்கூடியவர். இவர் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான லெபனானிய புரட்சிகர படைப்பிரிவினுடைய முன்னாள் தளபதியாக செயல்பட்டவர். 1984 ஆண்டுகளில் பிரான்ஸ் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவித்து வருகிறார். 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த இவருக்கு தற்போது விடுதலை அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அது என்ன முக்கியமான செய்தி என்று சொன்னால், ஈரானுடைய IRGC சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 406வது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு ஆண்டுகளை தாண்டி 406வது நாட்களை அடைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் தொடர்ந்த தாக்குதல்களை இஸ்ரேல் செய்து வருகிற அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். அதே போன்று லெபனானிலிருந்து செயல்படக்கூடிய லெபனானிய போராளி குழுக்களும் தொடர்ந்து பதிலடி தாக்குதல்களை வழங்கி வருகின்றன. இந்த நிலையில தான் பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று தொடர்ந்து சர்வதேச மட்டத்திலே அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகிறது, ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுகிறது, போராட்டங்களால் வீதிகள் தடுத்து நிறுத்தப்படுகின்றன. இப்படி தொடர்ந்து போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் ஜனநாயக ரீதியாக நடத்தப்படுகிற போதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் தன்னுடைய தாக்குதல்களை நிறுத்தாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில தான் இஸ்ரேலுக்குள்ளேயும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்துக்கு எதிராக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதிலும் குறிப்பாக யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கைகள் தான் இஸ்ரேலியர்களால் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் இன்றைக்கு இஸ்ரேலுக்குள் குறிப்பாக ஹைஃபா பகுதிகளில் ஒரு முக்கியமான ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய வீடியோ காட்சிகளும் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கின்றன. அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய அவர்களுடைய படைகள் போகிற அதே நேரத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பதாதைகளை ஏந்தி கொண்டு போகிற காட்சிகள் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல் ஜசீரா உள்ளிட்ட அல் அரபியா உள்ளிட்ட பல ஊடகங்களும் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. குறிப்பாக இஸ்ரேலிய ஊடகங்கள் இந்த செய்திகளை ஒரு முக்கியத்துவம் கருதி வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், இத்தனை நாட்களாக இஸ்ரேலுக்குள் ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கிற யூதர்கள் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து வந்தார்கள். அதற்கான காரணம் பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வாருங்கள், இந்த யுத்தத்தை நிறுத்துங்கள் என்கிற விதமாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வந்தது. ஆனால் இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரையில் ப்ரோ பாலஸ்டைன், அதாவது பாலஸ்தீன ஆதரவாளர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களே வெளிப்படையாக நாங்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவானவர்கள், பாலஸ்தீனத்திற்கு தனி நாடு அந்தஸ்து கொடுக்க வேண்டும், பாலஸ்தீனத்தின் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும், பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் செய்வது இன அழிப்பு யுத்தம் என்கிற உச்சகட்ட உண்மைகளை வெளிப்படையாக சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு இஸ்ரேலுக்குள்ளேயே நிறைய ஊடகங்களில் மிக முக்கியமான செய்தியாக இது பார்க்கப்படுவதற்கான காரணமாக அமைந்தது. இந்த காரணத்தினால் தான் அதாவது தைரியமாக களத்தில் இறங்கி இஸ்ரேலுக்குள்ள ஆர்ப்பாட்டம் நடத்துறதே பெரிய விஷயம் என்கிற நிலையில பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பாலஸ்தீனம் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற உச்சகட்ட உண்மையை வெளிப்படுத்தி நடத்தப்படக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு வல்ல ரஹ்மான் மன வலிமையையும் தைரியத்தையும் கொடுக்க வேண்டும். இந்த காட்சியை நீங்க பார்க்க முடியும். இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறுவன் அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத போலீஸ் அதிகாரியோடு ஒண்டி கொண்டி மோதி பேசக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. இந்த இடத்துல அந்த சிறுவன் பேசுகிற காட்சியை எட்டி பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர் மிக முக்கியமான ஒரு நபர். இவர்தான் அகமது திபி என்று சொல்லக்கூடியவர். ஏற்கனவே நம்ம எப்படி காஷிப் என்கிற ஒருவரை பற்றி பேசி இருக்கிறோமோ அதுபோன்று இஸ்ரேலிய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், பாலஸ்தீன ஆதரவாளர் என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அந்த அகமது திபி அவர்கள் தான் சிறுவனோடு இவன் முட்டி மோதுகிற நேரத்தில் இஸ்ரேலிய போலீஸ் அதிகாரியை என்ன நடக்கிறது என்பதை பார்க்கக்கூடிய காட்சி இன்றைக்கு புகைப்படங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்குள்ளேயே தைரியமாக ஆர்ப்பாட்டம் நடத்துகிற நிலைக்கு அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன ஆதரவாளர்கள் உருப்பெற்றிருக்கிறார்கள் என்பது மிக மகிழ்ச்சியானது என்கிற நிலையில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த புகைப்படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 1984 எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடியவர் தான் ஜார்ஜஸ் இப்ராஹிம் அப்துல்லா என்று சொல்லக்கூடியவர். இவர் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான லெபனானிய புரட்சிகர படைப்பிரிவினுடைய முன்னாள் தளபதியாக செயல்பட்டவர். 1984 ஆண்டுகளில் பிரான்ஸ் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவித்து வருகிறார். 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த இவருக்கு தற்போது விடுதலை அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 1982 ஆண்டு கொலைகள் தொடர்பாக இவர் கைது செய்யப்பட்டார். 2 வெளிநாட்டு தூதுவர்களை கொலை செய்தார் என்ற குற்றச்சாட்டு தான் இவர் மீது சுமத்தப்பட்டது. 1987 ஆண்டு முதலில் இவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அன்றிலிருந்து இதுவரைக்கும் அவர் ஜெயிலில் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார். 82 இவர் கைது செய்யப்படுகிறார். ஆனால் 87 தான் இவர் மீதான தீர்ப்பு வழங்கப்படுகிறது. 87 தீர்ப்பு வழங்கப்பட்டவர் 2024 வரைக்கும் சிறையிலே இருந்த நிலையில தான் தற்போது அவருக்கு விடுதலை அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அப்துல்லா லெபனானுடைய ஆயுத புரட்சி படையினுடைய முன்னாள் தளபதியாக செயல்பட்டவர். இவர் 1987 பாரிஸில் அமெரிக்க ராஜதந்திரி சார்லஸ் ரே என்பவரையும், அதே போன்று 1982 இஸ்ரேலிய ராஜதந்திரி யக்கோ பார்சிமெண்டோ என்கிறவரையும் கொலை செய்தார் என்கிற குற்றச்சாட்டு இவர் மீது சுமத்தப்பட்டிருந்தது. 1984 ஸ்டார்பேக்கில் அமெரிக்க தூதரக ஜெனரலாக செயல்பட்ட ராபர்ட் ஹோம் என்கிறவரையும் கொலை செய்வதற்கான முயற்சியில் இவருடைய பங்களிப்பு இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டுகளில் தான் ஆயுள் தண்டனை இவருக்கு விதிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 40 ஆண்டுகள் தண்டனையாகவும் அது மாற்றப்பட்டிருந்தது. தற்போது அந்த தண்டனை காலம் முடிவுற்றதாக கருதிதான் நீதிமன்றம் இவரை விடுதலை செய்திருக்கிறது. இந்த விடுதலைக்கு எதிராக நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம் என்று சொல்லி அங்கிருக்கக்கூடிய சில சட்ட அறிஞர்கள் கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் அது செல்லுபடியற்றதாக மாற்றப்படலாம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. காரணம் என்னன்னா, அவர் உரிய காலம் வரை சிறையிலே இருந்திருக்கிறார், தண்டனை காலத்தை முடித்திருக்கிறார். எனவே அவர் விடுதலை செய்யப்படலாம். விடுதலை செய்யப்பட்டவுடன் லெபனானுடைய அரசாங்கத்தில் இவர் ஒப்படைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த லெபனானிய புரட்சிகர ஆயுத பிரிவினுடைய முன்னாள் தலைவராக இவர் செயல்பட்டவர். பின்னாட்களில் இந்த அமைப்புகள் எல்லாம் ஒன்றிணைந்துதான் ஹிஸ்புல்லாவாக பரிணாமம் எடுத்திருந்தன. குறிப்பாக இவர் கைது செய்யப்பட்டிருக்காவிட்டால் ஹிஸ்புல்லாக்களுடைய மிக முக்கியமான ஒரு தளபதியாக இருந்திருப்பார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. மிக முக்கியமான ஒரு தளபதியாக அன்றைய காலத்திலேயே செயல்பட்டவர் தற்போது விடுதலை செய்யப்பட இருக்கிறார். இவர் விடுதலையானதுக்கு பிறகு லெபனானிடம் கையளிக்கப்பட்டதற்கு பிறகுதான், லெபனானுக்கு போனதுக்கு பிறகுதான் உண்மையிலேயே இவர் விடுதலை செய்யப்பட்டு விட்டார் என்பதை நாம் நம்ப முடியும். ஆனால் சட்ட ரீதியாக விடுதலை செய்யப்படுவதற்குரிய காலக்கெடு சரியாகிவிட்டது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி தான். குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் மிக முக்கியமான ஒரு செய்தியை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது ஏஎஃப்பியில் பேசியிருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மூத்த அதிகாரி பசாம் நாயிம் அவர்கள் சொல்லும்போது, உடனடியாக ஒரு யுத்த நிறுத்தத்திற்கு நீங்கள் தயாரா என்கிற கேள்வி மீண்டும் எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த கேள்விக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பதில் தான், இஸ்ரேல் ஒப்பந்தங்களை மதித்து செயல்படுவதாக இருந்தால் நாங்கள் யுத்த நிறுத்தம் ஒன்றுக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் அந்த ஒப்பந்தம் மதிக்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுவும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். உறுதியான நிலையான போர் நிறுத்தம் காசாவுக்குள் வேண்டும். நிரந்தர யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். அதே போன்று காசாவுக்குள் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய அனைத்து படையினரும் வெளியேற்றப்பட வேண்டும். இராணுவத்தை திரும்பி பெறுவதற்கான ஒப்பந்தங்களில் அவர்கள் கையெழுத்திட வேண்டும். அதே போன்று இடம்பெயர்ந்திருக்கக்கூடிய அகதிகளாக இருக்கக்கூடிய மக்கள் அவரவர்களுடைய இடங்களுக்கு திரும்பி வருவதற்கான அனுமதி கிடைக்கப்பட வேண்டும். அதே போன்று கைதிகளை பரிமாறிக்கொள்வதற்காக ஒரு உருப்படியான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட வேண்டும். அதே நேரத்தில் காசா புனரமைக்கப்பட வேண்டும். அதற்கான நிதியுதவிகள் தொடர்பாகவும் விரிவாக பேசப்பட வேண்டும். இந்த செயல்பாடுகள் எல்லாம் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராகவே இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கத்திற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மிக முக்கியமான அதிகாரிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய பசாம் நாயிம் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகள்
செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் ஒரு கிட்டத்தட்ட ஓரிரு வாரங்களுக்கு பிறகு மிக உச்சகட்டமான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை நோக்கி நடத்தி இருக்கின்றன பாலஸ்தீன விடுதலை அமைப்பைச் சேர்ந்த போராளிகள் குழுக்கள். குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பைச் சேர்ந்த 3 போராளி குழுக்களுடைய 7 பட்டாலியன் இணைந்து இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அந்த ஆயுத குழுக்களுடைய பெயர்களை நம்மால் இங்கே சொல்ல முடியாத நிலை இருக்கிறது. இருந்தாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்கிற பொது பெயரில் நீங்கள் வளமை போன்று அதை புரிந்து கொள்ள முடியும். பைத்துலாகியா நகரத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய அப்பாஸ் கிலானி என்கிற ரவுண்டானா ஒரு ரவுண்ட் போர்டு இருக்கிறது. அந்த ரவுண்ட் போர்டு பகுதிகளில் நடைபெற்ற சண்டையில் 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்களை ஒரே இடத்தில் கொன்று குவித்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பைச் சேர்ந்த போராளிகள் குழு. அதே நேரத்தில் அப்பாஸ் கிலானி ரவுண்ட் போர்டுக்கு அருகாமையில் தொடர்ந்து இடம்பெற்ற சண்டையில் மேலதிகமாக இன்னொருவனையும் நாங்கள் கொண்டிருக்கிறோம். மொத்தமாக 4 பேர் ஒரே இடத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதே போன்று பைத்துலாகியா நகரத்தில் வடக்கு பகுதியாக ஊடுருவிக் கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக நாங்கள் யாசின் 105 என்கிற ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறோம். அதன் மூலமாக அவருடைய வெஹிக்கிள்ஸை அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அதில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இதுவரை வெளியிடப்படவில்லை. அதே போன்று ஜியோனிச இராணுவத்தினுடைய 4 மெர்காவா டேங்குகளை அழித்திருக்கிற அதே நேரம் 3 D9 வகையான புல்டோசர்களை இன்றைக்கு அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். 4 மெர்காவா டேங்குகள் எனும்போது உள்ளே 5 பேர் சராசரியாக இருந்தாலும் 20 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த இடத்திலும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களோடு சேர்த்து ஏற்கனவே கொல்லப்பட்ட 4 பேரை இணைத்தால் 24 பேர் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள். அதே போன்று ஜபாலியா முகாமுக்கு மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய தாவாஸ் என்கிற தெருவில் ஷாவால் என்கிற ஆயுதத்தின் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய மெர்காவா டேங்க் மேலே நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். இதோடு சேர்த்து 5வது மெர்காவா டேங்க் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது காசாவுக்குள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை இராணுவ பிரிவாக செயல்படக்கூடிய ஒரு பிரிவு இன்றைக்கு அங்கிருக்கக்கூடிய இன்னொரு துணை இராணுவ பிரிவோடு இணைந்து நடத்திய தாக்குதல்களில் நெட்சாரிம் காரிடோர் என்கிற பகுதிகள், அதாவது வடக்கு காசாவுக்கும் தெற்கு காசாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நெட்சாரிம் காரிடோர் என்கிற பகுதிகளில் இருக்கிற இஸ்ரேலிய கட்டளை தலைமையக மீது ஏவுகணை தாக்குதல்களை சரமாரியாக நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான வீடியோக்களையும் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கிறார்கள். அதை நாம் பின்னால் பார்க்க இருக்கிறோம். அதே போன்று பஜ்ஜா என்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய இராணுவ தளத்தின் மீது இன்றைக்கு பீரங்கி நிலைகள், அந்த இராணுவ தளத்தில் இருக்கக்கூடிய பீரங்கி நிலைகள் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய துணை இராணுவ பிரிவு இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. அதே போன்று பைத்துலா பகுதிகளுக்கு வடக்கே இருக்கக்கூடிய அல் ஷைமா என்கிற தெருவில் இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய மெர்காவா டேங்க் ஒன்றை அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார்கள். மொத்தம் 6 மெர்காவா டேங்குகள் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனூடாக 30 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 4 பேர், மொத்தம் 34 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். அதே நேரம் கடந்த 24 மணி நேரத்துக்குள்ளாக 9 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் ஒப்புக்கொண்டு அறிவித்திருப்பதையும் நாம் பார்க்க முடியும். இப்படியான நேரத்தில் தான் லெபனானில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான லெபனானிய ஹெஸ்புல்லா போராளி குழுக்கள் என்ன செய்கிறார்கள் என்கிற செய்திகள் மிக முக்கியமானவையாக இன்றைக்கு இடம்பெற்றிருக்கின்றன. நமக்கெல்லாம் தெரியும், தொடர்ந்து இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது லெபனானிய ஆயுத பிரிவு. குறிப்பாக அவர்கள் இஸ்ரேலுடைய இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவதை தாண்டி இஸ்ரேலுடைய வார் கேபினட் அமைந்திருக்கக்கூடிய அமைச்சரவை கட்டிடத்தின் மீதே உச்சகட்ட தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அது எப்படி தாக்குதல் நடத்தப்பட்டது, அது எந்த இடத்தில் இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வீடியோக்களாக அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதை நாம் பின்னால் பார்ப்பதற்கு முன்பதாக ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கு அதிகமான தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நடத்தி இருக்கிறார்கள். தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் லெபனான் எல்லையினுடைய கிராமமாக இருக்கிற மரூன் அல் ராஷ் பகுதிகளில் மரூன்
அல் ராஷை கைப்பற்றுவதற்காக நுழைவதற்கு முற்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக டைவ் குண்டு தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். டைவ் குண்டு தாக்குதலை பொறுத்தவரையில் துல்லியமாக தாக்கக்கூடிய குண்டு தாக்குதல்கள், அந்த தாக்குதல்களை முதல் தடவையாக நாங்கள் நடத்தியிருக்கிறோம் இஸ்ரேல் மீது என்கிற செய்திகளை இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கிற அதே நேரம் கஹீல் ஹைட்ஸ் என்கிற இடத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய குழுக்களை நோக்கி ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். கஹீல் ஹைட்ஸ் என்கிற பகுதிகளுக்கு இந்த ஒரு வருடத்தில் முதல் தடவையாக ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அதே போன்று வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஷஷா, டிஷோன் ஆகிய குடியிருப்புகள் பகுதிகள் மீது இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை இலக்கு வைத்து குண்டு தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் தெற்கு ஹைஃபா பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய தளத்தை நோக்கி ஹிஸ்புல்லாக்கள் ஆளில்லா விமான தாக்குதல்களையும் இன்றைக்கு நடத்தியிருக்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போன்று லெபனானிய ஆயுத குழுவாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுடைய தெற்கு நகரமாக இருக்கக்கூடிய ஹைஃபாவில் இருக்கக்கூடிய திரா அல் கார்மல் என்கிற இஸ்ரேலுடைய இராணுவ தளத்தை நோக்கி இன்றைக்கு ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். இப்படி ஏவுகணை தாக்குதல்களை நடத்திய அதே நேரத்தில் லெபனானில் 7 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலிய இராணுவமும் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 7 பேரும் யாருன்னு கேட்டால் கோலானி படைப்பிரிவை சேர்ந்தவர்கள். கோலானி படைப்பிரிவு ஏற்கனவே காசாவில் தோல்வியுற்று வெளியேற்றப்பட்ட பிரிவு. அந்த பிரிவு தான் தற்போது லெபனானுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த கோலானி பிரிவு பட்டு பயங்கரமான இராணுவ பிரிவாக பார்க்கப்பட்டவர்கள். குறிப்பாக 1967 காலப்பகுதிகளில் 6 அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே நடந்த யுத்தத்தில் அரபு நாடுகள் தோல்வியுற்று இஸ்ரேல் வெற்றி பெற்று பாலஸ்தீனத்தின் பெரும் பகுதிகளை அப்போதுதான் அவர்கள் கைப்பற்றிக் கொண்டார்கள். அந்த யுத்தத்திலே பங்கெடுத்தவர்கள் தான் கோலானி படைப்பிரிவு. இந்த படைப்பிரிவு காசா போரில் தோல்வியுற்று வெளியேற்றப்பட்ட நிலையில் தான் புதிய தளபதியோடு மீண்டும் லெபனானுக்கு அனுப்பப்பட்ட நேரத்தில் தற்போது லெபனானில் அல்லாஹ்வுடைய உதவியில் கபருக்குள் போகிற வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. முதல் கட்டமாக இந்த கோலானி படைப்பிரிவினுடைய 7 பேர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மிக ஆபத்தான படைப்பிரிவாக பார்க்கப்படுகிறது இஸ்ரேலுடைய படைப்பிரிவு. அந்த படைப்பிரிவினுடைய 7 பேர் தான் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எக்கர் என்கிற நகரத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய ஷகா என்கிற இராணுவ தளத்தை சரமாரியான ஏவுகணை தாக்குதல்கள் மூலமாக இன்றைக்கு அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் லெபனான் எல்லையில் இருந்து 120 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய டெல் அவீவில் இருக்கிற இஸ்ரேலுடைய டெல் ஹைம் என்கிற இராணுவ தளத்தை நோக்கி முதல் தடவையாக இன்றைக்கு லெபனானிய ஆயுத குழுவைச் சேர்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்த தாக்குதல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல் அவீவ் இஸ்ரேலுடைய தலைநகரத்துக்கு உள்ளேயே சென்று உச்சகட்ட தாக்குதல்களை லெபனானிய ஆயுத பிரிவு நடத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக லெபனானுடைய போராளிகள் குழுவினுடைய தலைவராக இருந்த ஹசன் நசூர்தாவுடைய மரணத்துக்கு பிறகு புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நாயிம் காசிம் அவர்கள் உச்சகட்டமான பதிலடி தாக்குதல்களை தொடர்ந்து நடத்துகிறார். அவருடைய வழிநடத்தல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இஸ்ரேலுக்கு அவர் மாறி இருக்கிறார் என்கிற செய்திகளும் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அது என்ன முக்கியமான செய்தி என்று சொன்னால் ஈரானுடைய IRGC சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. நமக்கு தெரியும் ஈரானை அழிக்க வேண்டும் அல்லது ஈரானுடைய வளங்களையும் பலங்களையும் அழிக்க வேண்டும் என்பதில் இஸ்ரேல் மிக குறியாக இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் ஈரானும் இஸ்ரேலை 2ல் 1 பார்க்கணுங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. ஏற்கனவே ஈரான் கொடுத்த பதிலடிகள் எல்லாம் உச்சமாக இருக்கிறது. ஈரானுடைய பலத்தை மிக தெளிவாக இஸ்ரேல் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இப்படியானவர்கள் ஈரான் மீது பதிலடி தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்திய போதும் அதை துல்லியமாக தடுத்து தங்களுடைய பலத்தை நிரூபித்திருக்கிறது ஈரான். இந்த நிலையில் இன்றைய தினமும் ஈரானுடைய அணு ஆயுத தயாரிப்புகள் தொடர்பாக பார்வையிடுவதற்காக ஐநாவினுடைய அணு ஆயுதங்கள் தொடர்பான அதிகாரி தற்போது ஈரானிலே இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. சம்பவத்தை வெற்றி செஞ்சிருக்கிறது ஈரான் என்பதைத்தான் நாம் பார்க்க முடியும். குறிப்பாக இன்றைக்கு கிட்டத்தட்ட 70 இஸ்ரேலிய மொசாத் உளவாளிகளை ஒரே நேரத்தில் கொன்று மலை போல் குவித்திருக்கிறது ஈரானுடைய IRGC ஆயுத படைப்பிரிவு. குறிப்பாக ஈரான் பலம் நமக்கு தெரியும். IRGC என்கிற அவர்களுடைய படைப்பிரிவு மிக முக்கியமான படைப்பிரிவு. ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய படைப்பிரிவு. அது மட்டுமல்லாமல் இந்த IRGCயை தாண்டி அவர்களுடைய அல் குதுஸ் என்கிற உளவு பிரிவு மிக முக்கியமானது. மொசாது தான் உலகத்திலேயே பயங்கரமான உளவு பிரிவு என்று பார்க்கப்பட்டு வருகிற அதே நேரத்தில் மொசாதையே உளவு பார்த்து
70 பேரை தட்டி தூக்கி இன்னைக்கு வெச்சு செஞ்சிருக்கிறாங்க, கொன்று குவிச்சிருக்கிறாங்க. இந்த அல் குதுஸ் உளவு பிரிவினுடைய தகவல்களுக்கு அமைய ஐஆர்ஜிசி இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை ஐஆர்ஜிசி தென்கிழக்கு பகுதிகளில், அதாவது ஈரானுடைய தென்கிழக்கு பகுதிகளில் தான் இன்றைக்கு இந்த தாக்குதல்கள், இந்த கண்டுபிடிப்புகள் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உளவுத்துறை சார்ந்த தேடுதல் நடவடிக்கைகள் நடத்தப்பட்டு இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த தென்கிழக்கு பகுதிகளில் ஐஎஸ் பயங்கரவாத குழுக்கள் இயங்கக்கூடிய பகுதி இது. அந்த பயங்கரவாதிகளை உருவாக்கியது இஸ்ரேல், அவர்களுக்கு நவீன ஆயுதங்களை கொடுப்பது இஸ்ரேல். இவர்களுடைய அனைத்து செயல்பாடுகளும் இஸ்ரேலுடைய முழுமையான வழிகாட்டலில் தான் நடத்தப்படும். அப்படி இருக்கும்போது தான் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளை வைத்து ஈரானை நாசப்படுத்துகிற ஒரு வேலையை இஸ்ரேல் செய்து கொண்டு வரக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு இஸ்ரேலுடைய மொசாதை சேர்ந்தவர்கள், குறிப்பாக இன்றைக்கு ஐஆர்ஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த கொல்லப்பட்டவர்கள் அத்தனை பேரும் ஈரானை சேர்ந்தவர்கள் அல்ல, வெளிநாடுகளை சேர்ந்த, அதாவது மொசாதுடைய உளவாளிகள் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். நவம்பர் மாதம் 1ஆம் தேதியில இருந்து இந்த தேடுதல் நடவடிக்கைகளை ஐஆர்ஜிசி முடுக்கிவிட்டிருந்தது. இன்றைக்கு 15வது நாள் ஆகும்போது 70 பேரை அவர்கள் தட்டி தூக்கி இருக்கிறார்கள். ஒரே மாகாணத்தில் தட்டி தூக்கி அந்த மாகாணத்தை நாங்கள் தொடர்ச்சி எடுப்போம்ங்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக சிஸ்தான் மற்றும் பலுசிஸ்தான் ஆகிய மாகாணங்களில் தான் இந்த காரியத்தில் மிக உச்சமாக ஈடுபட்டு வருகிறது ஈரானுடைய ஐஆர்ஜிசி என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இதற்கு முன்பதாக 23 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 46 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு பயங்கரவாதிகள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆயுதங்கள் நவீன ஆயுதங்களாக இருக்கின்றன என்கிற செய்திகளையும், இந்த நவீன ஆயுதங்களை இஸ்ரேல் தான் வழங்குகிறது, அவைகள் இஸ்ரேலுடைய தயாரிப்புகள் என்கிற செய்திகளையும் ஐஆர்ஜிசி இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. ஈரானுக்குள்ள ஆட்டு மந்தைகள் போல் மொசாதுடைய உளவாளிகளை உளவ விட்டிருந்த நிலையில தான் மொசாதுடைய உளவாளிகள் 70 பேரை தட்டி தூக்கி கொன்றே போட்டிருக்கிறார்கள் ஈரானியர்கள். ஏற்கனவே நமக்கு தெரியும், ஈரானுக்கு உளவு பார்த்தார்கள் என்கிற குற்றச்சாட்டில் இஸ்ரேலுக்குள்ள 7 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த 7 பேருமே இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் தான். ஈரான் எப்படி உளவு பார்க்கிறான்னா இஸ்ரேலை சேர்ந்தவனை வச்சே உளவு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஈரானுக்குள்ள இவன் எப்படி உளவு பார்க்கிறான்னா வெளிநாட்டுக்காரனை கொண்டு வந்து போட்டு உளவு பார்த்தான். எது எப்படி போனாலும் அவர்களை தட்டி தூக்கி இன்றைக்கு கொன்று குவித்திருக்கிறது ஐஆர்ஜிசி என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை போராட்டத்தினுடைய அங்கங்களில் ஒன்றாகத்தான் இவை அத்தனையும் பார்க்கப்படுகிறது. தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும். பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவமும் அவர்களுடைய கூட்டாளிகளும் அழிந்து நாசமாக வேண்டும் என்று ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை ஓதுங்கள். ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீனத்திற்கு குரல் கொடுக்க மறந்து விடாதீர்கள். தொடர்ந்தும் பாலஸ்தீனம் தொடர்பான செய்திகளை எதிர்பாருங்கள். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.